இதான் எங்களோட கேரளா ஹவுஸ். இது வந்து அவுட் சைடு. ஸோ ஒரு ஒன் டே வந்து நாங்கள் அவுட் சைடில் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறோம். இதான் இன்னர். கேரளாவில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி என்ட்ரன்ஸ்லேயே வந்து நம்ம கார்டு வந்து நம்ம என்ட்ரன்ஸ்லாம் வச்சுருப்போம். ஸோ நாங்கள் வந்து இப்போ ஒரு 3 years ஆச்சு ஹவுஸ் வந்து ரெனோவேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டைமில் வந்து புது மாடலாக இருந்துச்சு. மோஸ்ட்லி வந்து வுட்டில் தான் பண்ணுவாங்க. கேரளாவில் வந்து ஜீசஸ் வைக்கிறதுக்கெல்லாம் வுட்டில் தான் பண்ணுவாங்க. இது வந்து நாங்கள் புதுசாக வந்ததுனால அந்த டைமில் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா லைட்ஸ் வந்து எரியும். லைட்ஸ் போட்டு காட்டுறேன். லைட்ஸ் எரியும். இது வந்து என்ட்ரன்ஸில் வந்து நாங்கள் ஒரு விண்டோ வச்சுருக்கோம். அண்ட் மெயின் டோரில் பார்த்திங்கன்னா ஸோ ஆஸ் யூஷுவல் எல்லா வீட்லேயும் இருக்கிற மாதிரி வச்சுருக்கோம். இதுதான் ஹால். இங்கே பார்த்திங்கன்னா டிவி. ஸோ ஸ்டெப்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கபோர்டு இருக்குது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்லாம் வச்சுருக்கோம். ஸோ இப்போ தான் பிரதர் இன் லாக்கு மேரேஜ் ஆகிருந்துச்சு. ஸோ இதை வந்து ரெண்டுமே கிஃப்ட் வந்துச்சு எங்களுக்கு. ஹாலில் வந்து நாங்கள் மாட்டிட்டோம். இது எங்களுடைய ஷோகேஸ். ஸோ எங்களுடைய சன் நாத்தேன். இது நாங்கள் ஸோ மேரேஜ் ஆகி இந்த ஃபஸ்ட்டு ஆனிவர்சரிக்காக ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். ஸோ பிரதர் இன் லா. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் இருக்கும். ஸோ இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் நாங்கள் இங்கே வரும்போது இந்த ரூமில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணிகிட்ருந்தோம். ஏன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருந்துச்சு. இது வந்து பாத்ரூம். கேரளாவில் பார்த்தீங்கன்னா டோருக்கு பேக் சைட்லெல்லாம் இந்த மாதிரி ஹேங்கர் வந்து இங்கேயே நாங்கள் மாட்டியிருக்கோம். ஸோ டோரில் பார்த்தீங்கன்னா மேக்னெட் கூட இருக்கும். அதாவது டோர் வந்து செவுத்தில் போய் அடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு சேஃப்டி. காட்டுறேன் பாருங்கள். ஸோ டோரில் வந்து டச் ஆகாது, செவுத்தில் டச் ஆகாமல் இருக்கிறதுக்காக. அம்மா அப்பா ரூம். ஸோ இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது. இந்த வாஷ் பேஷன் பார்த்திங்கன்னா நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல, சும்மா தான் வச்சுருக்கோம். கேரளாவில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வாஷ் பேஷன் வந்து நம்மள மாதிரி தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்லாம் இருக்கிற மாதிரிலாம் இல்லை. ஸோ இங்கே வந்து நிறையாவே இருக்கும். ஹாலோட கண்டினியூட்டி பார்த்திங்கன்னா டைனிங் ரூம். ஸோ இந்த சேர் கூட நாங்கள் இப்போ ஒரு 3 years பேக் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். இப்போ நம்ம ரெனோவேஷன் பண்ணதுக்கப்புறமா இது புது மாடல் வந்துருந்துச்சு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ வாஷ் பேஷன் வந்து அங்கங்கே இருக்கும். ஸோ பாத்திரம் வாஷரும் சரி, சிங்க்கும் சரி, ஹேண்ட் வாஷரும் சரி நிறையா இருக்கும். இந்த படம் பிக்சர் பார்த்திங்கன்னா எங்களுக்கு கிஃப்ட் வந்தது, எங்கள் மேரேஜ்க்காக கிஃப்ட் வந்தது. ஸோ அம்மா வந்து மோஸ்ட்லி வீட்டுக்குள்ளே நிறைய பக்கம் செடி வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கேரளாவில் வந்து எல்லா வீட்லேயுமே டபுள் கிச்சன் இருக்கும். ஒரு கிச்சன் வந்து யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஒரு கிச்சனில் மட்டும்தான் குக்கிங் எல்லாம் இருக்கும். இது வந்து கபோர்ட். ஸோ கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே அதில் தான் இருக்கும். ஸோ மிக்ஸி மட்டும் வச்சுருக்கோம். இங்கே ஒரு பாத்திரம் வாஷ் பண்ணுற சிங்க் இருக்குது. பட் நாங்கள் இதில் பாத்திரமே வாஷ் பண்ண மாட்டோம். ஸோ கீழே உள்ள கபோர்டில் எல்லாமே திங்ஸ் இருக்குது. க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். பிளேட்ஸு, டம்ளர் எல்லாமே அதில் தான் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து ஃப்ரிட்ஜு. இப்போ தான் இதுவும் நாங்கள் வாங்கினது, 3 years பேக் தான் வாங்கினது.
இன்னொரு கிச்சன் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி வந்து இங்கே தான் குக் பண்ணுறது. அடுப்பு இருக்கு இல்லைங்களா, விறகு அடுப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கேஸ் அடுப்பு மாதிரியே இருக்கும். நார்மல் ஸ்டீல் ஸ்டவ் மாதிரியே இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து இங்கே எல்லாமே நீட்டாக க்ளீனாக இருக்கும். எதுவுமே நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும்னு கிடையாது, எப்போவுமே நீட்டாக இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கோயம்புத்தூரில் எப்போவுமே க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பட் இங்கே வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். இது நாதேனோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்காக ஃபோட்டோ எடுத்திருந்தோம். ஸோ இது வந்து பேக் சைடு கேட்டு. இந்த சிங்கில் வந்து பாத்திரம்லாம் வாஷ் பண்ணுவோம். ஸோ அடுப்பில் வைக்கிற பாத்திரம் எல்லாம் இங்கே தான் வாஷ் பண்ணுவோம். ஸோ விறகு அடுப்பில் சமைக்கிறதுனால அந்த பாத்திரத்தில் இங்கே தான் வாஷ் பண்ணுவாங்க. சிங்கிள் பாத்ரூம் இருக்குது, அவுட் சைட் பாத்ரூம் ஒன்று இருக்குது. ஸோ இங்கே அரைக்கிற கல்ல நாங்கள் அரைக்கிறதே இல்லை. ட்ரெஸ் வாஷ் பண்ணுற இடம் துவைக்கிற கல். வாஷிங் மிஷின் இருக்குது. ஸோ ரொம்ப ரேர் தான் துவைக்கிறது, மிஷினில் தான் மோஸ்ட்லி துவைச்சிட்ருக்கோம். இது வந்து வீட்டோட பேக் சைடு. இங்கே எல்லாரோட வீட்லேயுமே தனித்தனியாக கிணறு இருக்கும். ஒரு வீட்டுக்கு ஒரு கிணறு இருக்கும். ஸோ அங்கே தான் நம்மளுக்கு வந்து தண்ணீரை ரொம்பவுமே பிடிச்சி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். பட் இங்கே அந்த ப்ராப்ளமே கிடையாது, எப்போவுமே தண்ணி இருக்கும். ஸோ அது வந்து பக்கத்து வீடு, அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா கிணறு இருக்குது. ஸோ எல்லா வீட்லேயுமே தனித்தனியாக கிணறு இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்பா வந்து நிறைய வந்து செடி வச்சுட்டே இருப்பார். ஸோ கருகாப்பில் வந்து ஃபுல் டைம் இங்கேருந்து தான் நம்ம எடுப்போம். அங்கே தான் நம்ம காசு கொடுத்து வாங்கணும். இங்கே வந்து எப்போவுமே இங்கே இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக தான் பிடிச்சி போடுவோம். இது வந்து பப்பாயா, பாவக்காய், கோவக்காய். இது பார்த்திங்கன்னா தெரியும், கோவக்காய் இருக்குது. ஸோ ஒரு நாள் நாங்கள் இதோட வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறோம்.